வாங்க இன்னைக்கு பால் கொழுக்கட்டை எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. கொழுக்கட்டை மாவு, நெய், நெய் ஊற்றியாச்சு. அளவான உப்பு போட்டு இந்த மாவை நம்ம சூடு பண்ணுவோம். கொழுக்கட்டைக்குன்னு தனியாக மாவு ஆட்ட வேண்டாம். இட்லிக்கு போடுறீங்கல்ல, ஒரு டம்ளர் அரிசி எச்சா போட்டு இவ்வளோ எடுத்து செஞ்சுறீங்க, ஈஸியாகவும் இருக்கும். இதுக்குன்னு மெனக்கெட்டு மாவு ஆட்டினீங்க ஒரு 4 யாரும் செய்ய மாட்டாங்க. இட்லிக்கு ஆட்டுற மாவே ஒரு டம்ளர் எச்சா போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். இது வந்து நீங்கள் பச்சரிசி போட்டு நீங்கள் பிசைஞ்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வந்து இந்த தேங்காய் பாலில் ஊறிச்சுன்னு நீங்கள் மெல்ல முடியாது. இப்போ நம்ம இட்லி அரிசி தான் நம்ம இட்லிக்கு போட்டுக்கலாம். அதையவே எடுத்து நம்ம இப்போ செய்யலாம். அதான் கெட்டி ஆயிடுச்சு. ஆறணுனால நம்ம பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ பாவு காய்ச்சிக்கலாம். அடுப்பில் பாவு ஆகிட்டுக்குள்ளே நம்ம தேங்காய் பாலுக்கு அரைச்சிக்கலாம். ஒரு 400 கிராம் மண்டவளம் எடுத்துருக்குது. அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இது அடுப்பு பார்த்து வச்சுக்கணும். இது அதுக்குள்ளே இது கொதிக்கிட்டு சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ தேங்காய் பாலுக்கு இது பச்சரிசி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு. இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி வச்சதை வடிகட்டிக்கலாம். ரெண்டாவது இன்னொரு கப் போட்டு நம்ம பால் எடுக்கணும். அவ்வளோதான். பாவு காஞ்சிருச்சு, கொதிச்சா போதும். எல்லாம் 3 ஒன்றா சேர்க்கணும். சரி, நெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா இதெல்லாம் உருட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். புருடு இல்லாமல். இதான் ஒவ்வொரு புருடு இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மாவு கொழுக்கட்டை மாவாட்டவே இருக்குது. முறுக்கொல்லாம் வச்சுக்கணும். வச்சுட்டு இதை எடுத்துட்டு புளியணும். நீளமாக புளியணும். சரியா? முறுக்காட்ட சுத்தாமல் இப்படி நெடுகுமாக புழிஞ்சு விட்டா நம்ம கட் பண்ணிக்கல வச்சிடலாம். ஒரே நிமிஷம் வந்துடும். முடியும். 1/4 மணி நேரம் வேகணும். ஆவி வந்து நம்ம எடுத்துடலாம். இன்னொரு அடுப்பில் நம்ம தேங்காய் பால் கச்சிக்கலாம். இது வடிகட்டின தேங்காய் பால். இவ்வளோ தண்ணி வேணும் ஊறுறதுக்கு. கெட்டி பாத்திரம், அதனால தான் குக்கரை வச்சுருக்கிறேன். இது அடுப்பில் வச்சிடலாம். லேசாக சூடான போதும். தேங்காய் பால் கொதிக்கக்கூடாது, லேசாக சூடான போதும். இது ஏலக்காய் தூள். காய்ச்சின பாவை இதில் கலக்கிடலாம். பாவு ஊற்றி கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்சா பிரித்து போகும். அதே மாதிரி 2 சூடு பண்ணி ஒன்று வெது இதில் 2 கலக்கிடலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு. உருண்டையை போட்டால் பிடிக்கிறதுக்கு லேட் ஆகுது. பாலில் ஊறினாலும் ஊறாது. அதனால் இது வந்து நாங்கள் இட்லி அரிசி போட்டு செஞ்சுருக்கோம்.
இதனால் சாப்பிட்டா முறுக்கு இப்படி செஞ்சதுனால கட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலாம். வேலை ஈஸியாக முடியும், சீக்கிரம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா இதை நம்ம பிடிக்கிற மாதிரி இதை இங்கே வரும். இதே மாதிரி தான் நம்ம செய்யணும். உருண்டையாக போடணும், இல்லை நீட்டமாக போடணும், லேட் ஆகும். இப்படி செஞ்சிட்டிங்கன்னா ஈஸி. பால் தேங்காய் பால் வந்து உடம்புக்கு நல்லது. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வரப்போ நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கடையில் வாங்க ஸ்நாக்ஸை விட இப்படி நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு. இதை நம்ம இதில் போட்டு ஊற வைக்கணும்.